வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 உங்களுக்கு புது எடிஷன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் தென் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இன்சைட் கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் 2 மார்க் ஒரு கொஷின் கம்பல்சரி வந்து இன்சைடு கேட்பாங்க. 3 மார்க் ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் வந்து இன்சைடு கேட்பாங்க. அந்த லாஸ்ட் கொஷின் 2 மார்க்கில் வந்து லாஸ்ட் கொஷினும் 3 மார்க்ல வந்து லாஸ்ட் கொஷினும் வந்து கம்பல்சரியில கேட்பாங்க. ஸோ அதை எல்லாமே வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து ஒரு பிடிஎஃபாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சரோட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கீழே வந்து நான் டேக் பண்ணுறேன். ஸோ அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வித் பேஜ் நம்பரோடையே கொடுத்துருப்பேன். சென்டம் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறவங்க இந்த ஒரு 40 கொஷின்ஸை மட்டும் படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் இருந்து தான் வரும். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தான் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 கொஷின்ஸ் இருக்குது. ரிப்பீட்டடாக வந்து கேட்ட கொஷின் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்டர் வந்து ஒரு 2 டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 4 or 5 கொஷின்ஸ் தான். அதில் பொல்யூஷன் லெசன் அந்த 10th லெசன் இருக்கும் இல்லையா, 10th லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்சைட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்சைட் லெசன் வைஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 4, 10 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த லெசன்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து எல்லா பப்ளிக்லேயும் அண்ட் தென் உங்கள் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த எக்கனாமிக்ஸ் வந்து இன்சைட் கொஷின்ஸ் தான் நான் இப்போ போடுறது எல்லாமே. 20 வரைக்கும் காமன் கொஷின் பேப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறிச்சு இல்லையா, ஸோ அதிலிருந்து எனக்கு கிடைச்ச கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். மல்டிப்ளையர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டடாக வந்து 2 டைம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மும் வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஹாஃப் இயர்லிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்சைட் கம்பல்சரி கொஷின்ஸ். இது எல்லாமே இதை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ இது கூட இந்த இயருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதும் நான் வந்து போடுறேன். ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸையும் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டேக் பண்ணிடுறேன், நீங்கள் போய் பாருங்க. அது போக நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து இன்சைட் கொஷின்ஸ் அண்ட் தென் கம்பல்சரி கொஷின்ஸ் இது எல்லாமே போடலான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஸ்டடி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா, ஸ்டடி ரிலேட்டடில் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.